கதிர்காமம் பெரிய கோயில் அப்படி நாங்கள் உள்நுழைகிறோம். கீழே வந்துட்டீங்க. அந்த வாயை கட்டி பூசை செய்கிற மாதிரி. இதில் பாருங்க வயசு கொண்ட ரம்மமெல்லாம் ஏறி சாதாரணமாக போகிறா. ஆக்கள் குடிக்கணும் பாவம் தாவம் போல. அங்கே வாய் வச்சு ஆள் குடிக்கிறார். இழுக்குது தான் எனக்கு இவ்வளோ பேரை மேற்றி கொண்டு பிரசாதம் தந்திருக்கணும். இந்த ட்ரிப்பில் மேலே ஏறி ஆள் வந்துட்டார். கொஞ்சம் நான் தண்ணி குடிக்க கொடுத்தா ஆக்கள் கடிக்க வரீங்க சீறிக்கொண்டு. வாகனத்தில் நீங்கள் போகணும்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து 600 அப்படி வாங்குவீங்க. நேர்த்திக்கானா மாணிக்க பிள்ளையாருக்கு பக்கத்துலேயே வள்ளி குகைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. பின்னால் ஒரு அண்ணா வருவார். லைட்டாக வெரிட்டி விடு சரியா. வெரிட்டில் மேலே உச்சியில் நிற்கணும் அவர். வந்துட்டு நீங்கள் உடுப்புகள் துவைக்கலாம். இங்கேயே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிக்கொள்ளுங்க அந்த மாதிரி சொன்னவர். சொக்கச்சக்கமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே இந்த கோயிலுக்கு சுற்றி பார்க்க வந்திருக்கணும். புவனேஸ்வரன் அவங்களோட ஆமி வெயிட்டிங். வாங்க வாங்க. சிநேதம் எப்படி இருக்க சிநேதம்? உள்ளுக்கு வந்து பூசைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. K.K ஹவுஸ்ன்னு சொல்லி கதிர்காமன் ரோட் ஹாஸ்பிட்டல் ரோட்லேயே இருக்குது. சின்ன சின்ன மலை குன்றுகள் உங்களுக்கு அப்படியே தெரியும். குளிர் காற்று அடிக்க வலிக்கிட்டு பாஸ்கெட்பால் குருஜி. இதில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. எல்லாருக்கும் களைக்கு வலிக்கிட்டுது. மேலே பாருங்க அங்கே வரைக்கும் அப்படி ஆகல் போய்கொண்டிருக்கணும். செத்துட்டீங்களா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய 47வது நாள். கிட்டத்தட்ட ஹாஃப் செஞ்சுரி அடிக்க போகிறோம். 50வது நாள் வந்துச்சுன்னு சொன்னால் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவோம். அதான் சரி. இப்போ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு கதிர்காமத்தில் இருக்கிற 3 கோயிலுக்கு மேற போகிறோம். என்ன விஷயம்னா முதலாவதாக எல்லாருமே மாணிக்க பிள்ளையார் கோயில் அந்த செல்ல கதிர்காமம்னு சொல்லிவினோம். அந்த கோயிலுக்கு தான் போவினோம். அடுத்ததாக வந்துட்டு இந்த பெரிய கோயில் இருக்குது தானே, பெரிய கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு மலை கோயில் போகிறவன். ஸோ அந்த மலை கோயிலுக்குமே நாங்கள் இன்றைக்கி காலால் ஏற போகிறோம். போன முறை வந்து ஆட்டோ பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொடி கொண்டேஷனுக்கு சில வேலை கையாள மாற வேண்டி வரலாம் தவண்டு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாகனத்தில் ஏறினாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் குயிக்காக மேலே ஏறிட்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் பக்கத்துலேயே வாகனம் ஏறுறதுக்கான பாதை இருக்குது. நீங்கள் வாகனத்துக்கு பே பண்ணிவிட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்துட்டு ஒரு அண்ணாவை இன்றைக்கி ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். என்ன விஷயம்னு சொன்னால் அவருக்கு பேர் லோகன் அண்ணான்னு சொல்லி. அந்த அண்ணா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் விடிய காலமாக குட் மார்னிங் தம்பி டே 47 அப்படின்னு சொல்லி போடுவார். இப்போ முதலாவது நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். இப்போ தான் அண்ணாவோட ஃபோன் காய்ச்சினாங்க. அங்கே அலசி நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நாங்களே சில வேலை நாட்களை மறந்துடுவோம். இன்றைக்கி 46 47 ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அப்போ அந்த அண்ணாட மெசேஜை தான் நாங்கள் எடுத்து பார்க்குறாங்க. சந்தோஷம் அவ்வளோத்துக்கு. அவர் வந்துட்டு இப்போ கோல் கதை கேட்க சொன்னவர் உங்களுக்கு சோர்வடையக்கூடாது தம்பி நான் போட்டு கொண்டிருக்கேன் நான் அப்படி மெசேஜ் சொல்லி. இன்னொரு சம்பவம் இருக்கு. என்ன கொமெண்ட்ல யாரும் சொல்லிட்டாங்க தொப்பி வடி வரைக்கும் பிடிங்க. என்ன விஷயம்னா தொப்பி வந்து நல்லா இருக்கும். இப்படி சூரிய ஒளி அப்ப வந்துட்டு நான் கேட்டு வாங்கினா இன்ட்ரோ எடுத்து தரேன். அப்ப என்ன சொன்ன இன்ட்ரோ எடுத்து முடிஞ்சோன்னா தொப்பி தருவோம் மட்டும். நான் இன்ட்ரோ எடுத்து முடிஞ்சது பிடிக்கும். சரி பாய் பாய். சரி இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் வெள்ளை டிஷர்ட் அதையெல்லாம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் முகமெல்லாம் பொலிப்பாக இருக்குது எல்லாட்ட மூஞ்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைய நாள் வந்துட்டு நல்ல புத்துணர்ச்சியோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். மற்றது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அடியில் தான் நாங்கள் நேற்று தங்கியிருந்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வாஷ்ரூம் இருந்தது. அங்கே குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். கதிர்காமத்துக்கு நாங்கள் போகிற வழியில் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பாதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. 2 மரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லமாக வடிவாக ஓங்கி உயர்ந்திருக்கு மரங்கள். நாங்கள் இந்த நிலையில் நிப்பாட்டி தான் நாங்கள் உங்களோட காட்சி கொண்டிருக்கிறோம். ஸோ முதல்ல போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து எங்களோட பயணத்தை அப்படி ஆரம்பிப்போம். எப்படி அழகான வீதிகள்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கு நீங்கள் கதிர்காமம் ஃபுல்லாகவே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏறி வர களைச்சிடுவோம். சில வேலை இன்றைக்கி இந்த இடத்துல தங்க வேண்டியும் வரலாம். பார்ப்போம். ஓகே சரி. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் நேற்று வந்து இந்து மாமன்றத்தில் நாங்கள் கேட்டனாங்க தானே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்து மாமன்றத்தில் விலை குறைவு 4 பேருக்கே 500 சொச்சம் தான் வந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஏத்தரத்தில் சைவ உணவகம் ஒன்று இருக்குது இந்த இந்து மாமன்றத்தோடைய. ஸோ இங்கே வந்துட்டு சைவ உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். மலிவாகவும் இருக்கும். ஸோ வந்து சாப்பிட்டு கொள்ளுங்கள் நீங்கள் இங்கே வந்தீங்கண்டா.
உள்ளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்க இந்த குரங்கு ரப்பர் பொம்மை இருக்குது. எனக்கு விஷயங்கள் அப்படியே சைட்டுக்கு வச்சுருக்கேன். சாப்பாடு வந்துட்டு எல்லாமே இருக்குது. நாங்கள் பரோட்டா கட்டினாங்க, இடியப்பம் கட்டினாங்க, இட்லி கட்டினாங்க, எல்லா சாப்பாடுமே இங்கே இருக்குது. ஓகே, இட்லி இடியப்பம் பரோட்டா எடுத்துருக்குறோம். நல்லா இருக்குண்ணே, சாஃப்டாக இருக்காம இட்லி. இதில் எக்கச்சக்கமான கறியும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். சொதி பருப்பு, அதே இதில் இது கடலை கறி, இதில் உருளைக்கிழங்கு கறி. சரி, இப்போ நாங்கள் போனாங்க தானே இந்த இந்து மாமன்றத்துக்கு பக்கத்தில் ஒரு சாப்பாடு கடை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3600 ரூபாய்க்கிட்ட பில் வந்திருக்கு. அது இடியப்ப கொத்தே பார்த்தீங்கன்னா 750 ரூபா போட்டிருந்தேன். அலசினா இடியப்ப கொத்தே 750 ரூபா போட்டிருந்தேன். சரி, நீங்கள் ஆனால் சாப்பாடு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சாப்பாடு இந்த மாதிரி நிலம் தானே, விலை வந்துட்டு கூட. அதுவும் விடிய சாப்பாடுக்கு கொஞ்சம் 4 பேர் சாப்பிட்டதுக்கு மதிய சாப்பாடு உங்களுக்கு இல்லை. சரி, அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சாப்பாடு நல்லா இருந்தது, சாப்பாடில் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து விலை கூட. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் விலைக்கு ஓகேன்னு சொன்னால், ஆனால் ஹைஜீனாக இருந்தது, நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது, இல்லையான எதுவுமே ஓகேல. ஸோ விலை வந்து கொஞ்சம் கூட எங்களுக்கு. மற்ற கடையில் டவுனுக்குள்ளே வாங்கியிருந்தோம்னு சொன்னால் குறைவு. ஸோ உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இங்கே வந்து சாப்பிட்டுக்கொள்ளுங்க, அப்படி இல்லைன்னா டவுன்லேயே சாப்பிட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், போகிற வழி எல்லாமே அப்படியே நீட்டுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு இதே மரங்கள் அப்படியே அழகாக வந்து கொண்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் செல்ல கதிர்காமம் இல்லாட்டிக்கு மாணிக்க பிள்ளையார்னு சொல்லுவினோம் இந்த கோயில் அடிக்கு வந்துட்டோம். இதில் நாங்கள் பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங்கில் விடலாம், விட்டுட்டு உள்ளுக்கு நடந்து போவோம். சரி, இதில் பார்க்கிங்கில் நாங்கள் அப்படியே வாகனத்தை விட்டுட்டு அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் போகிற வழியில் 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கடைகள், மற்றது இந்த கோயிலுக்கு தேவையான பூ, மற்றது இங்கால இந்த பழங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் வச்சுருக்கிறோம். ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதாக தான் இருக்குது. இப்போ ஆஃப் சீசன் சொன்னால் கதிர்காமன் திருவிழா டைம் இல்லை, ஆனால் இருந்தாலுமே அதிகளவான மக்கள் வருவினும். எல்லா மதத்தவர்களுமே இந்த கதிர்காமத்துக்கு வாரதான் இந்த கோயிலின் சிறப்பு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், புலி நுகம் இருக்குது. முந்தி சின்ன வயசுல எல்லாம் நாங்கள் பார்ப்போம், இந்த 2 நுகம் வச்ச மாதிரி இதில் இருக்கும். தெரியுதா? புலி நுகம்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு விதை. ஸோ இதை வந்து இங்கே விற்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சோளம் வாங்கி வைக்கிறோம், சோள பொரி, ஏன்னா மீனுக்கு போடலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு சாமான் கடை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா திருவிழா கோயில்களில் இருக்கிற மாதிரி எல்லா இதுகளுமே இருக்குது. இந்த தொதல் அப்படியான ஸ்வீட் ஐட்டங்களுமே இந்த பகுதிகளில் எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா தொடங்கக்கு முன்னே இந்த மாணிக்க கங்கை இருக்குது தானே, அது வந்துட்டு பயங்கர வெள்ளமாக வந்தது. வெள்ளமாக வந்துட்டு இந்த கோயிலின் கிட்ட, அதாவது அரைவாசி கிட்டவே வந்துடும், கோபுரத்துக்கிட்டே வந்து தண்ணி அப்படியே மேவி பாஞ்சது. அந்தளவுக்கு வெள்ளம் வந்தது. புவனேஸ்வரனா வெள்ளம் இப்போ கிட்டடியில் வந்தது என்ன? ஓ, இந்த கோபுரத்துக்கிட்ட எல்லாம் வந்துட்டு இப்படி மூடி மாணிக்க கங்கை போகும். மாணிக்க கங்கைக்கு பக்கத்தில் தான் இருக்கு. சரி, இப்போ இதில் சைட்டில் எங்கேயாவது பாட்டா வச்சுட்டு நாங்கள் இப்படி போவோம். போன முறை வரைக்கும் இதில் பிரசாதம் கொடுத்தவன் நல்ல ஞாபகம் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி மாணிக்க கங்கை இதில் போயிட்டு மீனுக்கு எல்லாருமே சோளம் போடுவினோம். இந்த பக்கம் தான் கோயில் இருக்குது. அங்கே பாருங்க எப்படி ஓடுதான்னு சொல்லி நல்ல வழியாக இருக்குது இந்த இடத்த பார்க்கவே. அதில் போய் போடுவோம். இல்லை, முதல் இதில் சைட்டில் வாரதுண்ணா சோளப்பொரி தான் போட்டிருக்கேன். மீன் சாப்பிடவே இல்லை. இதில் வேறங்க சிங்கள மொழி பேசுகிறாக்கள் இதில் வந்து நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கதிர்காமன் கோயிலுக்கு பூசத்தட்டெல்லாம் இப்படி தான் இருக்குது. அன்னாசி பழம் வச்சு, மாங்காய் வச்சு, மீனுக்கன்று வாங்கிட்டு இங்கே கள்ள மீன் ஒன்று சாப்பிடுது. மீனுக்கு போட்டு பார்த்தது, அதான் ஒன்று மீனுக்கு ஒன்று எங்களுக்கு. ஏன்னா
சரி அப்படியே போவோம், கோயிலுக்குள்ளே போவோம். சரி, இதில் வந்துட்டு பிரசாதம் தந்திருக்கணும். எல்லாருக்குமே வந்தால் கொடுப்பினோம். நாங்கள் போன முறையும் வாங்கி சாப்பிட்னாங்க. இந்த முறை பொங்கல் நெய் விட்டுருக்கேன் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. நெய்யெல்லாம் போட்டுருக்கோம். நெய் போட்டுக்கணும். நெய் பொங்கல் மணியாக இருக்கு. நெய் மற்றது வளமையாக போடுற மாதிரி பொங்கல் நல்ல சீனியோட இனிப்பாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ தான் கோயிலில் முகப்பு பக்கத்துக்கு வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சந்தன குச்சியெல்லாம் கொளுத்தி இவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லி நிறைய நெய் விளக்குமே ஏற்றினோம். ஜெரின் லொத்தர் வாங்குறான். சிங்கள பகுதியில் சில வேலை விழும். என்னட்டான் வாங்கி நீ டிக்கெட் விழுந்தா எனக்கும் பாதி தரணுமே. அந்த மயில நினைக்கிறேன். கோயிலுக்கு முன்னாலேயே இஞ்சால வந்துட்டு லொத்தர் வந்து இருக்கு. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு சூது மாதிரி தான், ஒன்றுமே விளையில. லக்கி பாஸ்கர் படம் பார்த்ததோட எனக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் போயிட்டு கருப்பு மணியை வெள்ளை மணி ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம், போய் கும்பிட்டுட்டு வருவோம். ஒரு டைமில் முந்தி இதில் மீன் சும்மா சைட்டுக்கே அதில் வரும். ஆனால் இப்போ எல்லாம் மீன் இல்லை, காணவே கிடைக்கல. அதில் சாப்பிடுது, அதில் கொஞ்சம் சாப்பிடுது மீன். எங்க உண்ட புண்ணியத்தை பார்ப்போம். ஒரு மீன் கூட உண்டே தொடவே இல்லை. அவசரப்படக்கூடாது. ஒரு புண்ணியம் செய்யலடா போடாங்க. அந்த புதிய மீன் ஒன்று இந்த விடு அதான் உண்டே. நீ புண்ணியம் செய்யலை தானே, ஒன்றும் சாப்பிடலவா போயிட்டான். அந்த 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 பாருங்க, அந்த இங்கே பெரிய மீன் இந்த தெரியும். உள்ளுக்கு வந்து பூசைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. நாங்களுமே எங்களோட பயணம் சிறப்பாக அமையணும்னு சொல்லி கும்பிடுவோம். அப்படியே கோயிலை அப்படியே சுற்றி கொண்டு வருவோம். இதில் போட்டுவிடுங்க. அதில் அழகான சூழல். இந்த இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அடுத்தா வந்துட்டு நாங்கள் பெரிய கோயிலுக்கு அப்படியே எதிர்ந்து வலிக்கிடுவோம். சரி, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாலே இந்த வெயிட் அளக்கிற மிஷின் இருக்குது. சும்மா வெயிட் அளந்து பார்ப்போம். வெளிக்கிடக்க 96 97 இருந்தது. அப்படியே 92 தான். 92 4 இல்லை 5 குறைஞ்சிருக்கு. எங்கள் போனேசங்கள் 63 இந்த வெயிட்டுக்கு நான் இருக்கு. நம்ம இப்படிங்க 65க்குள்ளே இருக்கும். திடீர்னு பாருங்க, நான் 50 அப்படிமா. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 78 இருந்தால் கரெக்டாக இருக்கும். 78 80 பிஎம்ஐ சரியாக இருக்கும். 62 தான். நான் 64. 64 நானும் விளையாட 92. சரி, உண்மையிலேயே வந்துட்டு இந்த பிஎம்ஐ வந்துட்டு 78 80 இருக்கணும். ஷோர்ட் செய்யக்க அந்த வெயிட்டான் இருந்தது. அப்போக்கே நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் வெளிக்கிடக்க 96 97 இருக்கணும். இப்போ 92 வந்துருக்கு. எந்த உயரத்துக்கு 65க்கும் 50க்கும் முடியாது. ஆனால் எந்த உயரத்துக்கு பொடி 92 ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. 92 நம்புறீங்க? உயரத்தால் அப்படியே கூடி வெயிட் அப்படி இருக்கு. சரி, அப்படியே இதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம். அடுத்ததாக வந்துட்டு இதில் இந்த மாணிக்க பிள்ளையாருக்கு பக்கத்துலேயே வள்ளி குகைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். வள்ளி குகை. முருகன் வந்துட்டு வள்ளியை மனம் புரிஞ்ச இடம்தான் இந்த கதிர்காமம்னு சொல்லினோம். ஸோ முருகன் வந்துட்டு இங்கே உள்ள வேடுவகுல பெண்ணை வந்துட்டு 2வது தரமாக திருமணம் முடித்தவர். ஸோ அந்த இடம்தான் கதிர்காமம்னு சொல்லி நம்பப்படுது. ஒரு தடவை நான் இங்கே கதிர்காமத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு தான் முதல் தடவை நான் இந்த வள்ளி குகையை பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். உள்ளே போயிட்டு பார்ப்பேன்.
இந்த இதில் தான் இருக்குது போல். ஆனால் இதில் இப்போ சிங்கள முறைப்படி தான் பூசைகள் நடக்குது போல். சிங்களத்தில் ஏதோ சொல்லினோம், இதுலேயும் சிங்களத்தில் எழுதி போட்டிருக்கு. இதில் உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளுக்கு பௌத்த இதெல்லாம் போட்டிருக்கணும். உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன குகை மாதிரி இருக்குது. இங்கே சிங்களத்தில் பூசை செய்யணும். இப்போ இந்த பகுதியில் இருக்கிற எல்லா இதுவுமே வந்துட்டு சிங்கள மொழியில் தான் பூசையிலேருந்து எல்லாமே நடக்குது. உள்ளுக்கு வந்துட்டு பூசையும் வந்துட்டு இந்த நமோ நமன்னு சொல்லி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லினோம். ஆனால் மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்களத்திலேயே அப்படியே சொல்லினோம். இதில் சிவபெருமானுடைய இல்லை கிருஷ்ணருடைய உருவம் வச்சிருக்கணும். சரி, இதில் அப்படியே நாங்கள் ஜூஸ் குடிப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம். அங்கால 2 பேர், ஏண்டா அங்கால ஒரு வயசு போன அம்மா இருந்தவா, அப்போ இங்கால 2 அங்கால 2 வாங்குகிறோம். கூப்பிட்டவ. ஸோ அதுக்கு வந்துட்டு பெருசாக இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல போல், ஆக்களும் வந்து வாங்கல. அப்போ நாங்களுமே இதில் வாங்கி குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி இப்போ நாங்கள் போயிட்டு தரிசிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இதில் இருந்துட்டு அடுத்ததாக பெரிய கதிர்காமம் கோயிலுக்கு போகணும். ஸோ பார்க்கிங்லேருந்து வாகனத்தை எடுத்துகிட்டு நாங்கள் நேற்று போயிருப்போம் தானே பின்னேரம், அந்த கோயில் அடிக்க போகிறோம். ஸோ எக்கச்சக்கமாக இதில் கடத்தெருவில் இருந்துட்டு பூசை செய்கிற முறையிலேருந்து எல்லாமே வந்துட்டு சிங்கள மொழி பேசுகிறார்கள் தான் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இந்த இடத்துலேருந்து நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம். அடுத்ததாக பெரிய கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன், கதிர்காமம் பெரிய கோயிலுக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள், ஒரு மாதம்னு சொல்லலாம், அதுக்குள்ளே தான் இந்த கோயில் திருவிழாவுமே வந்து முடிஞ்சது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலாட்டம், மயிலாட்டம் அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது. இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு சிங்கிள் கேர்ள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவா குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னம் அந்த மயிலாட்டத்தில். இந்த முறையும் வந்துட்டு அவங்களோட வீடியோஸ் எல்லாம் எல்லா சோஷியல் மீடியாவிலேயுமே திருப்ப வந்து கொண்டிருந்தது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு கோலாகலமாக இருக்கும், எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்கும், கலை நிகழ்வுகள் நடக்கும். எல்லா பகுதிகளிலேயும் இருந்தும் பாத யாத்திரிகள் நடந்தே பயணம் செய்து வருகிறோம். செல்வச்சன்னதி கோயிலேருந்து இந்த கதிர்காமம் வரைக்குமே நடந்தெல்லாம் வாரவ. அடுத்தது இந்த உகந்த மேலே இருக்குது, நாங்கள் அண்டே போயிருப்போம். அதால் காட்டுப்பாதையால் இந்த மட்டக்களப்பு, திருகோணமலை அந்த சைடில் இருக்கிறார்கள் நடந்து வருகிறோம். ஸோ அப்படி இங்கே வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா பாகங்கள்லேயும் இருந்தும் எல்லா மதம் சம்மந்தப்பட்ட ஆக்கள், எந்த மொழி மேற்றுமை எதுவுமே இல்லாமல் எல்லா பகுதிகளில் இருந்தும் இந்த கோயிலுக்கு தரிசிக்க வாரவன். இங்கே இப்போ இதில் பார்க்கிங்கில் வாகனத்தை விடலாம் விட்டுட்டு நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம். நேற்று வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருப்போம் இந்த பெரிய கோயில் அடியில். ஸோ இன்றைக்கும் நாங்கள் பெரிய கோயிலுக்கு தான் 2ஆவதாக போகிறோம். பழமையாக வந்துட்டு எல்லாருமே அந்த ஓர்டரில் தான் போயிடும். முதலாவது மாணிக்க பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய கோயில், அதுக்கப்புறம் தான் மேலே கோயில் வருவினோம். அடுத்து இங்கே இருந்துட்டு இந்த சஃபாரி ஜீப் எல்லாமே இருக்குது. ஸோ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கால யாழை சஃபாரிக்கு இங்கேருந்தே புக் பண்ணிவிட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ஒப்படைக்க நீங்கள் வந்துட்டு யாழை இந்த பார்க்கிங் லோட்டில் நீங்கள் வாகனத்தை விட்டுட்டு அங்கே வாகனங்களை புக் பண்ணி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். சரி, இன்றைக்குமே வந்துட்டு நாங்கள் நேற்றைக்கு இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அந்த பகுதியால் தான் போய்க்கொண்டிருக்கிறோம். இந்த பாலத்தால் தான் நாங்கள் கழிஞ்சு போகணும். பாலம் வந்துட்டு இந்த நல்ல வடிவாக இந்த இடத்துல செஞ்சிட்டினோம். ஸோ இந்த இடத்துல சீசன் டைமில் மற்ற டைமில் எல்லாம் இதில் மொட்டையெல்லாம் ஆக்கள் போடுவினோம். இதில் கீழால் அப்படி மாணிக்க கங்கை ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ இந்த பகுதியில் கீழே ஓடுறது மாணிக்க கங்கை தான். இப்படி இதில் இருந்துட்டு நாங்கள் போகணும். மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்துட்டு 3 மதத்தவர்களோட கோயிலுமே பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் ஒன்று இருக்குது, இங்கே பௌத்த சமயத்தவர்கள் கும்பிட்ற விகாரை ஒன்றுமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ கோயிலுக்கு போகணும்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கணக்க கோயில்கள் அப்படியே இருக்குது. அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இதில் பாருங்க ஒரு சிவன் கோயிலுமே இந்த இடத்துல இருக்குது. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வருவோம். ஸோ இந்த பகுதியில் நாங்கள் அந்தாளி பக்கத்தால் தான் நாங்கள் பெரிய கோயிலுக்கு போகணும். பாலம் கழிஞ்சு இப்படியே வந்த உடனே இங்கே அப்படியே சுற்று வளாகத்தில் எக்கச்சக்கமான சின்ன சின்ன கோயில்களுமே இருக்குது. இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும், இதில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, தெரியுதா? பள்ளிவாசலும் தர்காவும் புனித நகர் கதிர்காமம் சொல்லி அதில் போட்டிருக்கணும்.
திருவிழா டைம் எல்லாம் இதில் ஆட்கள் நிற்பினும் ஒரு கொஞ்சம் கூட இட வசதி இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு எல்லா பகுதியிலேருந்து மக்கள் வருவினும் அந்த நடுப்பகுதியிலெல்லாம் மக்கள் இதிலேயே தங்கி உறங்கி மாணிக்க கங்கையில் குளித்து இங்கே வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே வேண்ட ஊருக்கு திரும்ப போயிடும். சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஓம் நம சிவாய. இதால் அப்படி சுற்றி பார்ப்போம். சரி, இதில் நாங்கள் நேற்று பார்த்துருந்த நாங்கள் இந்த சிங்கள மொழி பேசுகிறாக்கள் காவடி எடுத்தவன் இது வந்து தமிழாக்கல்ல தமிழ் தான் பேசினோம். இதில் காவடி அப்படியே போகுது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பென்சிலை தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சமயத்தவர்களுமே மத இன மொழி பேதம் மாதிரி இங்கே வழிபட வருவினோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே தெரியுது கதிர்காமம் பெரிய கோயிலினுடைய நுழைவாசல். உள்ளுக்கு அப்படியே போ. திருவிழா டைமெல்லாம் பயங்கர கோலாகலமாக இருக்கும். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயமாக இங்கே திருவிழா டைமில் நீங்கள் இங்கே வந்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். இதில் எக்கச்சக்கமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே இந்த கோயிலுக்கு சுற்றி பார்க்க வந்திருக்கணும். இந்த திருவிழா காவடிகள் அதெல்லாம் போய்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அதில் நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கொண்டு கதிர்காமம் பெரிய கோயில் அப்படியே நாங்கள் உள்நுழைகிறோம். போன முறையெல்லாம் நாங்கள் பிறகுல இதில் எக்கச்சக்கமான ஃபுல்லாகவே இந்த சிங்கள மொழியாக்கள் காவடி எடுத்து ஆடிக்கொண்டிருந்தவ. ஸோ இதுதான் அந்த பெரிய கோயில் வளாகம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாணிக்க பிள்ளையார் கோயில் இருக்கு. இதுதான் மாணிக்க பிள்ளையார் கோயில். கோயிலை நாங்கள் அப்படியே சுற்றி கொண்டு வரோம். இதில் பாருங்கள் கிளி ஒன்று நிற்குது. இங்கே வந்துட்டு இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுக்குற அந்த பிரசாதம் எல்லாமே திருப்ப அந்த கும்பிட்றாக்கள் எல்லாருக்குமே திருப்ப கொடுத்துருவேணும். என்னென்னா 5 பவுண்டு நம்ம இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கு எழுதி போட்டிருக்கிறமே அதில் இதை எழுதி எல்லாம் வச்சுருக்கணும். நேர்த்திக்கானா அவர் எழுதி தொங்க போட்டுருப்பீங்க தெரியல. நேர்த்திக்கு போல் இதில் எழுதி எல்லாம் வச்சுருக்கலாம். என்னதுக்கு அப்படியே இந்த இடத்துல இருந்துட்டு இஞ்சாலி பக்கம் தெய்வானைக்குரிய வணக்கஸ்தலம் இருக்குது. வள்ளியை தான் இங்கே வந்துட்டு வேடுகுலத்தில் முருகன் வந்துட்டு 2வது முறையாக திருமணம் செஞ்சவர். இந்த இடத்துல தெய்வானைக்குமே ஒரு கோயில் இருக்குது. இந்த தெய்வானைக்குரிய கோயிலையுமே தான் நாங்கள் இப்போ அடுத்த பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு தெய்வானைக்கு வழிபாட்டு முறையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாயை கட்டி பூசை செய்கிற மாதிரி இந்த கப்பு கிணறுன்னு சொல்லி வேணும். கிட்டத்தட்ட இந்த எங்களோட வட பகுதியிலே எல்லாம் இருக்குது தானே. செல்வச்சன்னதி கோயில் இருக்குது. அந்த செல்வச்சன்னதியிலே இதே மாதிரி தான் பூசை எல்லாம் நடக்கும். ஸோ வந்து பூசாரி பூசை செய்ய மாட்டோம். இங்கே இருக்கிற அந்த கப்பு கிணறுன்னு சொல்கிறாக்கள் தான் பூசை செய்வினோம்.
ஸோ இதில் ஒரு இந்தியாவினுடைய லட்சணை ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். இந்தியாவுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே வேலை போகணும். கதிர்காமம் ஸ்ரீ தெய்வானை அம்மன் தேவஸ்தானம். உள்ளுக்கு வந்துட்டு அன்னதான மடமுமே இருக்குது. இதில் ஸ்ரீ வைரவர் கோயில் போட்டிருக்கணும். போன முறை வந்துட்டு மதிய சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்னாங்க. சாப்பாடு நல்லா இருக்கும். கீழே வந்துட்டு இப்படி இறங்கி போகணும். இந்த இடத்துல அந்த கோயில் இருக்குது. ஸோ தெய்வானைக்குரிய கோயில் இதில் போட்டிருக்கு பாருங்கள், அன்னதான மடம்னு சொல்லி. இதுதான் அந்த தெய்வானைக்குரிய கோயில். ஸ்ரீ தெய்வானை அம்மன் கோயில்னு சொல்லி போட்டிருக்கு. பூச நேரம் போட்டிருக்கு. காலம் 5:45, மத்தியானம் 11:15, மாலை 7:15. அப்படியே கோயிலுக்கு பின்னால் குறிப்பிடம்னு சொல்லியிருக்கு. இங்கே வந்துட்டு பின்னுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே இருந்த ஆக்கள் அந்த உருவப்படங்கள், யோகிகள், சித்தர்கள் அப்படியெல்லாம் இருக்குது. இதனால் பின்னுக்கு இந்த இடத்த பாருங்கள். இங்கே இருந்த ஆக்களுடைய சமாதிகள் இதில் வச்சிருக்கணும். ஒவ்வொரு சுவாமி ஆக்களுடைய சமாதியும் இதில் இருக்குது. சமாதி. ஓகே, நாங்கள் பெரிய கோயிலை பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் மலை கோயில் ஏறப்புறமா இல்லை வாகனத்தில் போக போகிறோமா தெரியலை. இப்போ நேரம் கிட்டத்தட்ட 1:53, கிட்டத்தட்ட 2 மணி ஆகிட்டு. லைட்டாக மழை குணமாக இருக்குது. ஏறுவோமா வாகனமாக போய் டிசைட் அங்கே போயிட்டு டிசைட் பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் அடுத்ததாக கதிர்காமம் மலை கோயிலுக்கு போக போகிறோம். இந்த பக்கமாக தான் போக வேணும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ் ஸ்டாண்டோட ரோட் திரும்பும். அதால் திரும்பினோம்டா அங்கே போகலாம். அதுதான் நேர தெரியுற அந்த மலைக்கு தான் நாங்கள் இப்போ போக வேணும். இல்லை, அப்படியே மேலே பாருங்க, அதுதான் அந்த கோயில். அந்த இடத்துக்குலாம் போகிறோம். ஸோ இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எல்லாம் வயல் நிலங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் கடைசியாக இதில் பார்க்கிங்கில் விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலை கோயில். அப்படியே மலை கோயில் நாங்கள் அப்படியே ஏற போகிறோம். அப்படியே இதில் இருந்துட்டு இங்கால முன்பக்கமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு நுழைவாசல் இருக்கும். இதுக்குள்ளால நாங்கள் அப்படியே மலை கோயிலுக்கு ஏறி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாப்போம், நாங்கள் என்ன டிசைட் பண்ணல என்னத்தில் போகிறோம்னு சொல்லி. நடந்து போனால் தான் நல்லா இருக்கும். மற்றாக்கள் முடிவையும் கேட்டுட்டு அப்படியே முடிவெடுப்போம். ஐயோ, இங்கே மாறு வசத்தில் நிற்கிறீங்க. வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுக்கேன். என்ன வேற ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்படியா? யாரோட வந்து நீங்கள் சந்திரோடியில் கண்ணமையை கண்ட நாங்கள் முந்தி கந்தரோடையில் நாங்கள் ஒன்றா திரிகிற நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பாஸ்கெட் பால் சொல்லி தந்தார். பாஸ்கெட் பால் குருஜி. நான் ஒரு கிளப் போட்டு எல்லாருக்கும் அடிச்சனாங்களா இல்லையா? அப்புறம் அந்த கிளப் அப்படியே கைவிட்டாச்சு. ஸோ என் ஃபேமிலியோடு தான் நீங்கள் ட்ரிப் வந்திருக்கார். சரி, ஆக்கள் வந்துட்டு மேலே காலில் தான் ஏறி போயிருக்கணும். வாகனத்தில் விட போயிடல. உண்மையாவா? சரி, ஓகே. ரைட்டு. ஆனால் நாங்களும் இன்றைக்கி ஏறுறோம். நீங்கள் ஓகேண்ணா? ரெடி? சரிண்ணா, பாப்போம். கண்டிப்பா. பாய் அண்ணா. சரி, கனகாலத்துக்கு பிறகு சந்திச்சு நாங்கள் கந்தரோடையில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். முந்திட்டு நீச்சல் பழகினதுலேருந்துட்டு அடியில் கீழே போயிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் செட் தான். ஸோ கனகாலம் சந்திச்ச சந்தோஷம். அப்படியே ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நாங்கள் அப்படியே இதில் இருந்துட்டு மேலே ஏறுவோம். இங்கால அப்படியே கார் பார்க்கிங், அதால் அப்படியே வந்தோம்னு சொன்னால் இதில் வந்துட்டு ஒரு வாசல் இருக்குது. இந்த வாசலால் அப்படியே மேலே போய் ஏற வேணும். இதில் உங்களால் மேலே ஏறையில் அடிக்கி மேலே வந்துட்டு வாகனம் நிற்கும். ஸோ வாகனத்தை நீங்கள் புக் பண்ணிவிட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கதிரமலை வணக்க ஸ்தலம்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இங்கால எல்லாம் மெக்கச்சக்கமான ஆக்கள் நிற்கணும். நீங்கள் வந்துட்டு இதில் புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாகனத்தில் புக் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக கூட போய்க்கொள்ளலாம். இல்லை நீங்கள் குறைய பேர் தான் நிற்கிறீங்கன்னு சொன்னால் வேறு ஆக்கள்லேயும் குறைய பேர் வந்துருப்பினோம். ஸோ நீங்கள் 2 ஃபேமிலியோ சேர்ந்து கூட போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு மேலே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தால் நாங்கள் அப்படியே மேலே ஏறி போகணும்.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வாகனத்தில் போன ஆக்கள் வரையும் வாகனத்துக்குள்ளே போகிற ஆக்களுக்கு வந்துட்டு இந்த பக்கத்தால் பாதை இருக்கும். ஸோ இதால் போயிட்டு வாடுது. நடந்து ஏறி போகிற ஆக்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாதை. ஸோ இந்த பாதையால் ஏற வேணும். வாகனத்தில் நீங்கள் போகணும்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து 600 அப்படி வாங்குவீங்க. நல்லா இருக்கேன் ஆனால் விட்டியை போயிட்டு இல்லை அதிகம் பண்ணலாம். ஸோ 600 ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வாகனத்திலேயே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டான பகுதியாக இருக்க போது. ஸோ எல்லாருமே ஏறுவோம்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். ரெடியா முக்கியமாக தலை ரெடியா போமா பண்ணிட்டீங்களா எல்லாரும்? இது அவ்வளவு கஷ்டம் என்று சொல்ல முடியாது. இதை விட வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு மலையேற்றம் ஒன்று இருக்குது. எங்கேன்னு தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி நானே சொல்கிறேனே, சிவனொளிவாத மலை இருக்குல்ல, அது வந்துட்டு இதை விட பயங்கர கஷ்டமான இடம். ஸோ அது வந்துட்டு என்ன கஷ்டம். ஸோ அது நாங்கள் ஏற போகிறோம். நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியா 2:21 நாங்கள் மேலே அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதை விட சிவனொளிவாத மலை வந்துட்டு கஷ்டம்னு நான் சொல்லியிருப்பேன். சிவனொளிவாத மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு போனாக்கள் எல்லாமே இருக்கணும். சீசன் டைமில் நாங்கள் போய்க்கல. அப்படி இதுலேருந்து வலிக்கிடுவோம். சரியா இப்போ 2:21 நாங்கள் மேலே ஏறிட்டு கீழே வரைக்கில் என்ன நேரம் பண்ணுறதையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ 2:21 வேறு வலிக்கிறோம். மேலே என்ன டைம் பண்ணுறதையும் பார்ப்போம். மொத்தமாக 1500 படிக்கட்டுகள் இருக்குன்னு சொல்லினோம். ஆனால் எவ்வளோ வந்து எனக்கும் திட்டவட்டமாக தெரியலை. ஸோ வீடியோ பார்க்காக்கள் தெரிஞ்சதுன்னு சொன்னால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. போய்க்குள்ள இடக்கிட சின்ன சின்ன கோயில்கள் வரும். இதில் சிவன் கோயில் வந்திருக்கு பாருங்க. ஸ்கூல் ட்ரிப்லேயும் நாங்கள் வந்துட்டு ஏறினாங்க. கீழே வந்துட்டீங்க. போகலாமா போமா? இந்த அவர் போகலாமான்னு பாருங்க. அவரெல்லாம் கஷ்டம். ஓகே, அவர் கீழே வந்துட்டார். அங்கே வாகன சத்தம் இருக்குது. வாகனம் வந்துட்டு அப்படியே மலையை அப்படியே சுற்றி கொண்டு வரும். இனித்தான் படிக்கட்டுகளே ஆரம்பமாகிருக்கு. ஆனால் உண்மையிலே எப்படி மலையில் ஏறுறது இதெல்லாம் நல்ல உடம்புக்கெல்லாம் நல்ல. அதே நேரத்தில் இந்த விரத காலங்களில் எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பினும் அதெல்லாம் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் டயட் தான். கொஞ்சம் தூரம் வந்தோடனே எல்லாருக்கும் காலைக்கு வலிக்கிட்டுது. மேலே பாருங்க, அங்கே வரைக்கும் அப்படி ஆகல் போய்கொண்டிருக்கணும். செத்துட்டீங்களா? இல்லை விடக்கூடாது, இன்னைக்கு போவோம். ஜெரி நிடைக்க வந்துட்டு எந்த கதிர மலையானேன்றான். கீழே கொண்டு 2-3 அம்மாவாரி சிரிச்சுட்டு போயின்னு. ஓகே, இடையே அலட்சணம் நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. பக்கத்தில் வந்துட்டார். திருப்பி எங்கள்கிட்ட பயணத்தை அப்படி ஆரம்பிச்சிட்டோம். இதில் பாருங்க, வயசு போன அம்மாவெல்லாம் ஏறி சாதாரணமாக போகிறா. ஏறி ரங்கிட்டே போகிறா. அதில் பார்த்தீங்களா, அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 60+ தான் வரும். பரிணம் வாரார். 2வது கோயில் அடிக்குமே வந்துட்டோம். அலசினா புவனேஸ்வரனா 2 பேருமே பின்வாங்கிடணும். எரினன் நான் தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் களைக்குது. இது 2வது கோயில். இது ஓகே. ஆனால் நக்கல்ஸ் மேலே தொடர் இருக்குது தானே, அது வந்து எண்ணியில் எனக்கு கஷ்டம். அது ஒன்றுக்கு தான் இலங்கையில் நான் ஏறையில். அதையும் வெகு சீக்கிரமாக ஏறணும். இப்படியே நக்கல்ஸா? நக்கல்ஸ் 4-5 நாள் ஏறதான் போகணும் இந்த ட்ரிப்பில். ஓ, கடைசியாக தானே மேலே நாடு போவோம். கனநாள் இப்படி ட்ரெக் பண்ணி வியட்நாமில் சபான்ற கிராமத்துக்கு போனால் விடிய நடக்க வலிக்கிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட போய் சேர 3 மணி 4 மணி. ஒருத்தர் நிற்கிறாங்களே இல்லை. ஸ்பானிஷ் கப்பல் வந்திருப்பினும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க தெரிஞ்சிருக்கேன். நடக்கிறாங்க நடந்து கொண்டே இருக்கிறாங்க. நானும் கஷ்டப்பட்ட ஒரு மாதிரி போய் சேர்ந்தது மட்டும்தான் தெரியும். சின்னனா தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டேன். அப்புறம் இரவு கிளம்பி சாப்பிட்டது மட்டும்தான் தெரியும். அது மனத்தையால கணக்கா ட்ரெக்கிங். இதுன்ற ஒரு 4-5 மடங்கு வரும். அது சொன்னேன் போக சொல்லி எங்களை கேட்டேன் நான். நீங்கள் போங்க ஆரம்பம் சொல்லிடணும். போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா
கிணக்க தண்ணி போதல் நாங்கள்லாம் கையில் தான் கொண்டு போகிறோம். எல்லோரும் குடிச்சிட்டு இந்த ஐஸ்கிரீம் பேக்கெட் அது இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பயங்கர குப்பையாக வந்துட்டு. இப்போ ஆஃப் சீசன் டைம் கூட இல்லை. ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்கேன்னே தெரியலை. சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் நான், ஆனால் எல்லா இடத்தையுமே குப்பையாக இருக்குது. சிநேதம் எப்படி இருக்க சிநேதம்? மணியாக இருக்கார் வேறுங்க தம்பி. பின்னால் ஒரு அண்ணா வருவார், லைட்டாக வெரைட்டி விடு சரியா? வெரைட்டில் மேலே உச்சியில் நிற்கணும் அவர். ஓகேயா? சரி, ஆக்கள் இதில் வந்துட்டு தண்ணி போத்தில் மூடியோட வச்சுருந்து ஆக்கள் குடிக்க ட்ரை பண்ணவை ஒரு மாதிரி இப்போ திறந்து போட்டிருக்கிறேன். அதான் ஆக்கள் குடிக்கணும், பாவம் தாகம் போல. எங்கே அங்கே வாய் வச்சு ஆள் குடிக்கிறார், எடுத்து குடிக்கலாம். இல்லை அவன் குடிக்கிறான். மச்சான் வடிவா குடி மச்சான். கொஞ்ச நேரம் தான் தண்ணி குடிக்க கொடுத்தா ஆக்கள் கடிக்க வரி சீறிக்கொண்டு பாஞ்சிட்டாங்கட்டா. ஒரு மாதிரி கலைச்சிட்டோம். கடிக்க மாட்டா குரங்கு. கடிக்கணும், விச ஊசி தான் போடுறது. நல்ல செய்ய போனால் அப்படி தான்டா. அதுக்கு என்னென்னு தெரியுமா? அது 5 விலங்கு நாங்கள் தான் பார்த்து நடக்கணும். இடைக்கு ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறோம். தண்ணி போத்தல் முடிஞ்சுது. தண்ணி போத்தல் வந்து பார்த்திங்கன்னா இதில் முடிஞ்சுது. அதால் பார்த்துக்கொண்டு நிற்கிறோம். அலசினா நாங்கள் ஏறணும், வந்த உடனே நாங்கள் அப்படியே ஏறுவோம். இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்தில் ஏறிக்கொள்ளலாம்ன்ற மாதிரி சொன்னவர். ஓகே, இதில் கொஞ்சம் நேரம் விளைப்பாருனாங்க. அலசினாக்கு கோல் அடித்து பார்த்து நாங்கள் 2-3 தடவைக்கு மேலே அடிச்சிட்டோம். ஜெரின்ட ஃபோனும் அலசினாட்ட கோல் ஆன்சர் இல்லை, ஒரேடியாக சேர்ந்து போகலாம்னு பார்த்துட்டாங்க. அதால் நாங்கள் அப்படியே மேலே போயிட்டு வெயிட் பண்ணுவோம். போய் கொண்டிருக்கோம் திருப்ப. சரி, இப்போ அலசினாக்கு கோல் அடித்தது ஆன்சர் பண்ணி காய்ச்சவர் வந்து கொண்டிருக்கார். மெதுவாக எங்களை மேலே போய் நிற்கட்டாம் வாரதாம். நாங்கள் இதில் நிற்போம்னு பார்த்தாங்க. இல்லை மேலே போங்க தான் வாரன்னு சொன்னவர். அவடத்தை போனோம்னு சொன்னால் கோயில் இருக்குது. சரி, அப்படியே போவோம். கடைசி ஏற்றம் இதுதான். விரைக்க தான் கால் நடுங்கும், டயர்டாயிரும் மசில்ஸ் எல்லாம். அதில் பாருங்க ஒரு அம்மம்மா எத்தனை வயசு இருக்கும், சிம்பிளாக ஏறி போகிறா பாருங்க. கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சின்ன சின்ன மலை குன்றுகள் உங்களுக்கு அப்படியே தெரியும். குளிர் காற்று அடிக்க வலிக்கிட்டு நல்ல உச்சிக்கு வந்துட்டோம். புவனேசண்ணா புவனேசண்ணா உங்களோட ஆமி வெயிட்டிங், வாங்க வாங்க. ஓகே, கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இங்கே அப்படியே ஏறிப்போம். இந்த இதோட அப்படியே கோயில் உச்சிக்கே வந்துட்டோம். நல்ல குளிர் காற்று அடிக்க வலிக்கிட்டது. இதுதான் மேலே கதிர்காமம் கோயில், மலை கோயில். இங்கால பூசைகள் அதெல்லாம் நடக்கும். டிக்கெட் வாங்குற இடம் இங்கே இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம்னு சொன்னால் இந்தியாவில் அப்படியே வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல அழகாக இருக்கும் இந்த பக்கத்தில் வியூ. முழு கதிர்காமத்தில் இருக்கு இடமெல்லாம் அப்படியே சுற்றி தெரியும். அங்கே பாருங்க, அவங்க தொலைவில் ஒரு பெரிய மலை இருக்குது. அப்படியே அங்கேருந்து லேயர் லேயராக கிணக்க மலை அடுக்குகள் அப்படியே தெரியுது பாருங்க. ஓ, அதான் வாகனம் வர பாதை, அதில் தெரியுதில்ல. வாகனத்தில் கொண்டு உங்களை விடுவினும் நீங்கள் இங்கே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அப்படி போமா, மேலேயும் போகலாம். மேலே வந்துட்டு ஒரு பௌத்த விகாரி ஒன்று இருக்குது. அங்கால ஒரு கோயிலுமே இருக்குது. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம்.
இதில் பாருங்க இங்கே சிவன் ஆலயம்னு சொல்லி போட்டிருக்கு. மேலே ஒரு பௌத்த வணக்கஸ்தலம் இருக்குது. நல்லா குளிர்மையாக இருக்குன்னா சரி, காற்று நல்ல சில்லுன்னு இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்கு தேடி மேலே வந்தவன் சொன்னால் அந்த இடம் சந்தோஷமாக இனிமையாக இருக்குமன்றதுக்கு இதுதான் உண்மை. ஓ, கால் நோயெல்லாம் போயிட்டு பயங்கர கூலாக இருக்குது. என்ன மழை வரப்போகுது. இங்கே இந்த பக்கம் வியூவை காட்டுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா குடும்பமாக வரீங்க, கேனடால் ட்ரிப் போகிறீங்கன்னு சொன்னால் வாகனத்தில் வந்து கொள்ளுங்க. முழு இடமே அப்படியே தெரியுது. வாகனத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களை கொண்டு விடுவிடும். ஸோ வாகனத்தில் இறங்கி இதால் அப்படியே மேலே ஏறி வரலாம். திருப்ப வாகனத்திலேயே அப்படியே உங்களை கீழே இறக்கி கூட்டி கொண்டு போயிடும். மேலே எங்கேயால் வந்தீங்கன்னா அப்படியே பௌத்த விகாரியை தாண்டி இங்கேயால் வர இதில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. மேலே பாருங்கள் எக்கச்சக்கமான சேவல் இருக்குது. இதில் பெரிய வேல் ஒன்று வச்சுருக்கணும். இங்கால அது சிவன் கோயில். ஈஸ்வரா டெம்பிள், ஈஸ்வரன் கோயில் என்று சொல்லி போட்டிருக்கு. இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷமா 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே வெயிட் பண்ணிட்டேன். சரி, இப்போ அலசினா வரட்டுக்கும் வந்த உடனே நாங்கள் வாகனத்தில் திருப்ப இறங்குறவா இல்லை நடந்து இறங்குறதான்னு முடிவு எடுக்கணும். சரி ஓகே, சரி ஓகே, எனக்கு ஓகே. அலசினா பாவம் ஏன்னா வேலை நான் வரையில வரும்பட்டுக்கும் மேலே இருந்து கொஞ்சம் விளைப்பாருவோம். ஆனால் முந்தி ஓகே, உடம்பு நல்லா ஒத்துழைக்கும். இப்போ களைச்சிடுது, என்னாலே உழறக்கூடிய மாதிரி இருக்குது. ஜெரின் தான் கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கான். அடுத்த ஃபிட்னஸ் யார் சொல்லு? 2வது யார் இருந்தது? கஜன் ப்ளாக்ஸ். 3வது புவனேஷ் அண்ணா. 4வது இந்த இடத்துல இருந்தால் உங்களை வாகனத்தில் கூட்டிகிட்டு போயிடும். வாகனம் வாரதும் போகிறதும் இந்த இடத்துல. இதில் ஒரு செட் போய்கொண்டிருக்கணும் பாருங்க. எக்கச்சக்கமான நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். கோயில் வந்துட்டு இந்த பக்கத்தால் அப்படியே மேலே போகணும். இந்த ட்ரிப்பில் மேலே ஏறி ஆள் வந்துட்டார். இது மேட்ரு இல்லை, இதே மாதிரி அங்கே வேற போகிறோம். சிவனொளி பாதம் இல்லை, இதுல 4-5 மடங்கு வரும். ஓகே, சந்தோஷம். மேலே ஏறி வந்துட்டார். பக்கத்தில் வந்துட்டு இருந்துருப்பாருண்ணே. ரைட் ரைட் ரைட். இதில் பாருங்க, இதுதான் அந்த வியூ. அப்படியே வியூவில் இருந்து இதில் தான் வாகனத்தில் போகிறோம். இதில் இருந்து தான் வாகனத்தில் அப்படியே ஏற்றிக்கொண்டு அப்படியே போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் நேற்று வந்துட்டு கதிர்காமம் வந்த உடனே அதில் வாகனத்தை பார்க் பண்ணிட்டு நின்றுருப்போம் தானே, அந்த இடம் தான் அது. இங்கால இதில் ஒரு சின்ன ஒரு குளம் தெரியுதுண்ணே. ஸோ அது வந்து வேறுகலை டேம். என்ன டேம்னா அது? வேரகலை டேம். அதுதான் அந்த 5000 ரூபா தாளில் வந்துட்டு அந்த வான் பாயிற மாதிரி ஒன்று இருக்கும் தானே, அந்த வான்கதவு இருக்கிற அந்த படம் வந்துட்டு இதில் வேரகலை டேமில் தான் எடுத்த படம். ரைட் ரைட். அது வந்து மாணிக்க அங்கே மறிச்சு கட்டியிருக்கு. இதில் பாருங்க, வாகனம் வந்துட்டு 4 வீல். இதெல்லாம் கூடுதலாக 4 வீலாக தான் இருக்கும். ஆனால் இது 2 வீல் மாதிரியும் இருக்குது. இழுக்கு தான் எனக்கு இவ்வளோ வேறு மேற்றி கொண்டு அதில் ஒரு குட்டி கியர் ஒன்று இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் அது மாற்றுறதுக்கு சின்ன ஒரு கியர் இருக்கும். 4 வீல்னா 4 சில்லும் அப்படியே சுற்றும் இன்ஜினோட. இறங்க ஃபுல் பிரேக் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் கியர் தான் வருவாங்க. HF இங்கிலீஷ் நம்பர் தான். HF டொயோட்டான்னு தான். எத்தனை பேர் ஏறுறாங்கட்டு பாரு. ஒரு ஆளுக்கு 600 ரூபாண்ணே. 600 ரூபா. ஒரு ஆளுக்கு 600 ரூபா. அண்ணா சொல்லுங்க அண்ணா. இல்லை இப்போ என்ன சொன்னீங்க?
நாங்கள் சொன்னாங்க எலெக்ஷன் நினைஞ்ச பிரதேட்டி அடிச்சுலாம் வந்திருக்காரு இந்த முறை கல்யாணம் கட்ட போகிறார் சிவனொளி வாதம் விளையாடுனா ஓ அதான் சொல்ல இந்த இதுலேருந்து விட்டாமல் குறைக்கிறோம்டா உடம்பை மட்டும் குறைச்சிடாங்க அதங்கள சொத்து. சரி இப்போ 4 மணி ஆகிட்டு நாங்கள் இதுலேருந்து அப்படியே படிப்படியாக கீழே இறங்க போகிறோம். சரி கடைசியாக இப்போ விரைக்குலேயுமே பூசை ஒன்று நடந்தது. அதில் கும்பிட்டுட்டு திருநூறு எல்லாமே வச்சுட்டு அப்படியே ரங்க வலிக்கிட்டோம். அப்படியே ரங்குவோம். கடிக்குமண்ணா அப்போதே அண்ணா ஒன்று சீறினது ஒன்று சீறி கடிக்க வந்தது. சும்மா இருங்க கடிக்கும் சில வேலை சும்மா இருங்க. ஒரு வீடியோ போடுவான் டிக்டாக்ல மங்கி கட். ஓ இப்போ கிட்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு வந்து யூடியூப் செய்கிறோம். அதாவது குரங்கு வந்து ப்ளாக் பண்ணி கொண்டு நாங்கள் இன்றைக்கி மட்டக்களப்பு போகிறோம், இன்றைக்கி பாசிக்குடா போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி குரங்கு வந்து ப்ளாக் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த குரங்கை பார்க்க இருக்கு. அவன்கிட்ட சாப்பாட்டில் கை வச்சா இன்றைக்கு கடிப்பானு உங்களை. ஏறுறத விட இறங்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பயங்கர ஈஸியாக இருக்குது. இல்லை இல்லைவா ஓடு ஓடு ஓடு. ஒரு ஏறுறது வந்துட்டு இந்த படியெல்லாம் போக போக கொஞ்சம் நேரத்தில் காலெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் இந்த மசில்ஸ் டயர்டானதான் நான் இறங்குறது பயங்கர ஈஸியாக இருக்குது. ஓ எனக்கு ஜேரு வரனா தான் ஞாபகம் வர்றார். ஜெசி என்னோட ஃப்ரெண்ட் காடு மேடு மேலே எதாக இருந்தாலும் கலைக்காமல் வருவார். எந்த கேஸும் போட மாட்டார். வெறும் பாட்டா சப்பாத்து கூட போட மாட்டார். சிம்பிளாக ஏறிடுவார். நக்கிள்ஸ் எல்லாம் சும்மா ஆள் பிரித்து மேய்ஞ்சிட்டு தனி மவுண்டன்ல போட்டுருந்தோம். ஒரு தனி கல் பாரு. இதில் ரங்கி கொண்டு நாங்கள் ரங்கிக்கு இதில் குரங்குகள் வந்துட்டு கிணக்க நிற்கிது. நின்று போகிற வர ஆக்கள்கிட்ட சாமான்கள் பொருட்கள் எல்லாமே பறிக்குது. இதில் ஒரு அம்மா போய் கொண்டு இருந்தவா அவருக்கையும் பறிக்க பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கலைச்சி விட்டுட்டோம். குடும்பமாக நிற்கணும். குடும்பமாக வழிப்பறி உங்க ஓ ஒரு பரம்பரையே நிற்கிது. போத்தலை இரட்டையை பறிச்சிட்டான். இந்த கதிரமலையானே சொல்லிட்டாங்க. கதிரமல் என்ன சொல்லிட்டோம்? கதிரமலை கதிர்காம முருகா. கதிரமலை முருகா இதுதான் கடைசி டாஸ்க். இதை தாண்டிட்டா ஓகே கீழே தான். கடைசியாக நாங்கள் இறங்கி வந்துட்டோம். இதில் இருந்துட்டு அப்படியே வேனடிக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு அண்ணா வந்துட்டு கால் பண்ணியிருந்தவர். தொடர்ந்து நேற்றையிலேருந்தே கால் அடித்து கொண்டே இருந்தவர். என்னென்னா நேற்று பஸ் ஸ்டாண்ட் அடியில் படுக்கிறவன்றதை பார்த்துட்டு கதிர்காமத்தில் உங்களுக்கு ஒழுங்கு செய்கிறேன் தம்பி, நீங்கள் அங்கே போய் நிற்கலாம்ன்ற மாதிரி சொன்னவர். ஸோ இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். மலை ஏறிட்டு வந்தது பயங்கர டயர்ட். இப்போ நாங்கள் இறங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஏறேக்கில் 2:20 மேலே ஏறேக்கில் நாங்கள் டைம் பார்க்கலாம். நான் அந்த வீடியோவில் வந்துட்டு டைம் செக் பண்ணான் சரியா 3:07 நாங்கள் மேலே நிற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் தானே 40 20 ஓ இப்போ விரைக்குலையுமே கிட்டத்தட்ட அதே நேரத்திலே நாங்கள் இறங்கி வந்துட்டோம். 4:20 இப்போ 5:10 நாங்கள் வந்துட்டோம். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துல போக போகிறோம். என்ன விஷயம்னு சொன்னால் அங்கே வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு நேற்றையிலேருந்தே கோல் அடிச்சிருந்தவர். பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் தங்குறதை பார்த்துட்டு அப்போ உடுப்புகள் எல்லாமே துவைக்க வேணும். நாங்கள் அங்கே இன்றைக்கு போக போகிறோம். எல்லாருமே பயங்கர டயர்ட். ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு KNK ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் நாங்கள் ஒரு அண்ணா வந்துட்டு நேற்று வந்துட்டு கோல் தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தவர். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் உடுப்புகள் துவைக்கலாம், இங்கேயே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிக்கொள்ளுங்க அந்த மாதிரி சொன்னவர். ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி கதிர்காமம் போயிட்டு நாங்கள் இங்கே இந்த ரூமை வந்துட்டு எங்களுக்கு தந்தவர். நாங்கள் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் இனி இந்த இடத்துல இருந்து அப்படியே சாப்பிட வலிக்கிட போகிறோம். ஸோ சாப்பிட போவோம். ஏன்னா கதிர்காமம் மலைக்கு போயிட்டு வந்து உடம்பெல்லாம் அப்படியே பொத்தெல்லாம் நனைஞ்சிட்டு பயங்கரமாக நனைஞ்சிட்டு தலையெல்லாம் வேர்த்து உடுப்பெல்லாம் இதண்டி. அப்போ அதால் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ அந்த வகையில் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் அந்த அண்ணாக்குமே நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இதுதான் அந்த இடம். ஸோ டவுனுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் இங்கே கதிர்காம சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே தங்கி கொள்ளலாம். ஏசி ரூமும் இருக்குது, நான் ஏசி ரூமுமே இருக்குது. ஸோ இதில் போட்டிருக்கு K.K ஹவுஸ்ன்னு சொல்லி கதிர்காமன் ரோட் ஹாஸ்பிட்டல் ரோட்லேயே இருக்குது.
இதில் வந்துட்டு போட்டிருக்க அட்ரஸ் பிளாக் சி ஹாஸ்பிட்டல் ரோட் கதிர்காமம். இதில் வாட்ஸ்அப் நம்பருமே போட்டிருக்கணும். நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்தது எங்களுக்கு தந்த பயன்படுத்துகிறதுக்கு தந்த ரூம். கணக்கு ரூம்ஸ் இருக்குது, பார்க்கிங் வசதியுமே இதில் கணக்கே இருக்குது. சரி, ஓகே, இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நடந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்தது. ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு போக போகிறோம். நீங்களுமே கதிர்காமம் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜா.